ரிலீஸ் எப்படி எடுக்கிறது? 2 வருஷம் முடித்த பிறகு நாட்டுக்கு போகாமல் வேறு கஃபீல் மாற முடியுமா? ரிலீஸ் எடுக்கிறதுக்கு என்ன வழி? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் ஒரு மிக முக்கியமான தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த தகவலில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் அன்றுலேருந்து இன்று வரைக்கும் அப்படின்னு பார்க்கலாம், நிறைய பேர் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, ரிலீஸ் எடுக்க முடியுமா? தனாசல் எப்படி எடுக்கிறது? ரிலீஸ் கிடைக்குமா? ரிலீஸ் கிடைக்கிறதுக்கு நாங்கள் எம்பசிக்கு போகலாமா? அமலா மன்ஸ்லியாவுக்கு போனால் ரிலீஸ் கிடைக்குமா? இப்படின்ற கேள்வி பலருமே கேட்டிருக்கிறாங்க. முதலாவது ரிலீஸ் தனாசர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ரிலீஸ்ன்றதை எடுத்தால் தான், தனாசர் அப்படின்றத எடுத்தால் தான் ஒரு கஃபீல்கிட்ட இன்னொரு கஃபீலுக்கு மாற முடியும். ஒரு கஃபீல் நம்மளை இன்னொரு கஃபீலுக்கு மாற்றுறதுக்கு தனாசல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிலீஸ் அப்படின்னு. அப்போது சிலர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், 2 வருஷம் முடிச்சுட்டோம் வேலை செஞ்சு, ஆனால் நம்மளுக்கு நாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஏற்பாடு இப்போதைக்கு இல்லை, விருப்பம் இல்லை, நாட்டுக்கு போகிறதுக்கான விருப்பம் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை, டிரைவர் தேவைப்படல, ஹவுஸ்மேட் தேவையில்லை, உங்களுக்கு வேறு இடம் வேணுன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சில கஃபீல்கள் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நாம் தனாசல் அப்படின்றது அவங்கள்ட்ட கேட்காமலே கிடைக்கும். இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, நாட்டுக்கு போக தேவையில்லை, 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஆனால் இந்த இடத்துல அவங்களுக்கு நம்ம தேவை, ஆனால் நம்மளுக்கு இவங்க தேவையில்லை, இந்த கஃபீலோட வேலை செய்ய முடியாது, 2 வருஷத்தை முடிச்சதே பெரிய விஷயம், எப்படியாவது நாட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் சிலருக்கு இல்லை, நாட்டுக்கு போக முடியாது, இருக்கிற பிரச்சனையில் நாட்டுக்கு அடி எடுத்தே வைக்க முடியாது, ஆனால் இங்கேயும் வேலை செய்ய முடியாது, எப்படியாவது ரிலீஸ் எடுத்து வேறு இடத்துக்கு போகணும், வேறு யாராவது ஃப்ரெண்டோடைய வீடு, இல்லை யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்க இந்த இடம் நல்லம்னு, இல்லை நம்ம பக்கத்துலேயே, இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச யாராவது வேறு கஃபீல், இல்லை இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச கஃபீல் நம்மளோட பேசுகிறாரு, அவர் வர சொல்லிட்டாரு. இப்படியான சிச்சுவேஷனில் 100% பெரும்பாலான டிரைவர்களுக்கு இதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. பணிப்பெண்களுக்கு கிடைக்கலன்னாலும் அவங்களுக்கு சாதகமான வழி இருக்குது. தனாசர் இப்போ மெயினான அதுக்குரிய முழு நோக்கத்தையும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கையில் இருக்கிறது என்ன, நம்ம அந்த இடத்த விட்டு விடுதலை ஆகணும், வேறொரு இடத்துக்கு போகணும். தனாசர் எடுக்கிறதுக்கான மெயினான காரணம். இதில் தனாசர் எடுக்கக்கூடிய எல்லாருக்கும் பொதுவான, தனாசர் நாட்டுக்கு போகாமல் இங்கே தனாசர் எடுக்கக்கூடியது வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீகலாக போகிறது தான். ஆனால் லீகலாக போகும்போது எம்பசி, அடுத்தது அமலா மன்சிலியா, இப்போ வேறு கம்பெனிகளாக இருந்தாலும் சரி தான், ரிலீஸ் எடுக்கிறதுக்கும் ஒரு ஸ்பான்சர், நம்மளுடைய ஸ்பான்சர் நம்மளுக்கு எந்த ஒரு அநீதியும் இழைக்காமல் மாதம் சரியாக சம்பளம் கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, ரூம் கொடுத்துருக்குறாரு, எல்லா சலுகையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஏதோ வேலை கூட, இல்லை சம்பளம் பத்தாது, இல்லை ஏதாவது பர்சனல் காரணங்கள், அதை தவிர்த்து நம்ம இந்த இடத்துல வேறு எந்த குறையும் சொல்ல முடியாது அப்படின்ற சிச்சுவேஷனில் நாம் இருந்தால் லீகலாக நம்மளால் எந்த மூமெண்ட்டும் எடுக்க முடியாது. ஏன்? கஃபீல் சம்பளம் கொடுக்குறாரு, எல்லாமே சரியாக செய்கிறாரு, லீவு கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, தங்கமிட வசதி இருக்குது, மருந்து எடுத்து கொடுக்குறாங்க, எல்லாம் சரியாக செய்கிறாங்க. ஆனால் சில இதுகள் நம்மளுக்கு ஏதோ நம்மளுக்கு பிடிக்கலை அப்படின்னு நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்மளால் மாற முடியாது, லீகலாக போனாலும் மாற முடியாது. இவங்களுக்கு எதிராக சாலிடான எவிடன்ஸும் காரணமும் இருந்துச்சுன்னா, சாதாரணமாக அடிக்கிறாங்க, சம்பளம் தரலை, சாப்பாடு தரலை, மருந்தெடுத்து தரலை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, வேறு மாதிரியான சிக்கல்களுக்கு முகம் கொடுக்குறீங்க, பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கும்போது லீகலாக நாம் மூவ் பண்ணலாம். அமலா மன்சிலியா மூலம், எம்பசி மூலம் லீகலாக மூவ் பண்ணி நாம் நம்மளுக்குரிய ரிலீஸை எடுக்க முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் கஃபீலுடைய விருப்பம் இல்லாது நம்மளால் ரிலீஸ் எங்கே லீகலாக போனாலும் எடுக்க முடியாது. என்ன காரணம்னா, கஃபீலுக்குரிய ஃபுல் அதிகாரம் இருக்குது, நம்ம அவங்களுக்கு விருப்பம்னு நம்மளை வச்சிருக்கலாம், அப்படி இல்லையா நம்மளை இந்த நாட்டை விட்டு விட்டோ பண்ணலாம்.
குவைத்தின் வெளியேறும் அனுமதிகள் சட்டத்தை மதிக்கும் நாட்டினர் வெகுமதியா, அதே மாதிரி மீறுபவருக்கு தண்டனையா? இல்லை, இந்த டாப்பிக்கை நான் இன்னொரு நாளைக்கு கொடுக்குறேன். எக்ஸிட் பெர்மிட் சம்மந்தப்பட்டது, அது இப்போதைக்கு தேவைப்படாது. ரிலீஸை பற்றி மட்டுமே இதில் இந்த டாப்பிக்கில் பேசுவோம். சரி, அப்போ கஃபீல் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் தரவே மாட்டார். அப்போ நம்மளுக்கு என்ன வழி? கேன்சல் பண்ணிவிட்டு அப்போ 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா கேன்சல் பண்ணிட்டு போகிறது தான் ஒரே வழி. ரிலீஸ் கஃபீல் கொடுக்க மாட்டார். அப்படி கொடுக்காத பட்சத்தில் லீகலாகவும் நம்மளால் எடுக்க முடியாதுன்னா, அவங்களுக்கு எதிராக நம்மளுக்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லைன்னா கேன்சல் பண்ணிட்டு போகிறது. ஓகே, எனக்கு வேலை செய்ய பிடிக்கல, கேன்சல் பண்ணி நாட்டுக்கு அனுப்பு. ஆனால் இதில் உள்ள ரிஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரைவர்களுக்கு மட்டும்தான். நல்லா கேட்டுக்கோங்க, டிரைவிங் ஜாப் செய்கிறவங்களுக்கு மட்டும். ஏன் ஆண்கள், தப்பாக்கில் ஆண்கள் இருக்கிறீங்க, ஹவுஸ் பாயாக இருக்கிறீங்க, துவானியா வேலைக்கு இருக்கிறீங்க, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்காத டிரைவர் இல்லாத ஆண்கள், டிரைவிங் லைசன்ஸ் இல்லாத டிரைவர் இல்லாத ஆண்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல பெண்கள், பணிப்பெண்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் இன்னைக்கு எக்ஸிட்டில் போனாலும் உங்களுடைய கேன்சல் ரிப்போர்ட் இங்கே சிஸ்டமில் விழுந்ததோட நாளைக்கே உங்களுக்கு அடுத்த விசாக்கு இஷ்யூ பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி தான் தப்பாக், ஹாரிஸ், வேறு யார், தப்பாக், ஹாரிஸ், இந்த வீடுகள் ஹவுஸ் பாயாக இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி ஆட்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் போன உடனே திரும்பி வந்துடலாம் இந்த நாட்டுக்கு. ஏன்னா உங்களுக்கு இதுக்குரிய வாய்ப்பு, சலுகை இருக்குது. ஆனால் யாருக்கு வர முடியாதுன்னா ஒன்லி ஹவுஸ் டிரைவர்ஸ், வீட்டு ஓட்டுநர்களுக்கு 2.5 வருடம் முடியும் வரைக்கும் வர முடியாது. அதே கஃபீல் நினச்சா, அதே பழைய கஃபீல் நினச்சா நம்மளை மறுபடியும் அந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். பழைய கஃபீல் நினச்சா, அதே ஸ்பான்சர் நினச்சா நம்மளை மறுபடியும் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். புதிய கஃபீல் ஒன்றோட நீங்கள் எக்ரிமெண்ட் பண்ணி அக்காமா அடித்து விசா எடுக்கணும்னா 2.5 வருடம் பொறுமையாக இருக்கணும் நாட்டில். ஆனால் சில நேரங்களில் 1 வருடம் கழித்தும் சில ஆட்களுக்கு வர கிடைச்சிருக்குது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகின உடனேயே அடுத்த 1 வாரத்திலேயே புதிய விசா அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. சாத்தியம்தான், ஆனாலும் எல்லாருக்கும் அது ஒரு லக், குருட்டு சான்ஸில் மாட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏதாவது லக் தான். சில நேரங்களில் கிடைச்சிரும், சில நேரங்களுக்கு 2.5 வருடம் முடிஞ்ச பிறகு, அதுவும் சில நேரங்களில் சிஸ்டமில் ஹோல்டில் கிடந்துச்சுன்னா அதையும் கிளியர் பண்ணி தான் எடுக்கணும். அதே போல் இப்போ சரி, நம்ம கிளியர் பண்ணிட்டோம் ரிலீஸ் எடுக்கிறத பற்றி. பெண்களை பொறுத்தவரையில் ஹவுஸ்மேட்டை பற்றி மற்றவங்களை பற்றியும் சொல்லியாச்சு. டிரைவர்களை தவிர மற்றவங்க எல்லாரும் கேன்சல் பண்ணிட்டு போனாலும் அடுத்த 1 மாதத்துக்குள்ளேயே நீங்கள், என்ன சிலர் சொல்கிறாங்களே 1 வருடத்துக்கு 2 வருடத்துக்கு வர முடியாதா, பணிப்பெண்கள் போனால் வர முடியாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வரலாம், தாராளமாக வரலாம், 1 மாதத்துலேயே வந்துடலாம். கேன்சலில் போனால் 2 வருடம் கழித்து தான் வரணுமா அப்படின்ற அந்த கேள்விக்குரிய பதில் என்னென்னா, டிரைவர்களை மட்டும்தான் அது குறிக்குது. அதுவும் அந்த டிரைவர்களை அதே கஃபீலுக்கு எடுக்க முடியும், அடுத்த கணமே மறுபடியும் எடுக்க முடியும் ஆன் ஸ்பாட்டில். அதை தாண்டி மற்ற கஃபீல்கள்கிட்ட வரணும்னா தான் அந்த காலம். மற்ற யாருக்குமே இந்த 2 வருடம் கழித்து தான் இனிமேல் வர முடியுமா கேன்சலில் போனால் அப்படின்றது மற்ற யாருக்குமே பொருந்தாது. நீங்கள் போய் 1 மாதத்தில் 1 வாரத்தில் கூட திரும்பி வர முடியும். அதே போல தான் இப்போ நீங்கள் சிலர் வந்து என்ன செய்வீங்க, அக்காமா இருக்கும்போதே, சிலர் வந்து இப்போ அக்காமா இருக்கும்போதே போயிடுவீங்க நாட்டுக்கு. கஃபீல்கிட்ட வாரன் ரிட்டர்ன் வாரன்னு சொல்லிட்டு அக்காமா வச்சுட்டே போயிடுவீங்க. அப்படி போகிறவங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்படி போகிறவங்க 1 வருடம் இருக்குது அல்லது 2 வருடம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் சிலர் போனீங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்தில் கஃபீலால் கேன்சல் பண்ண முடியும். கஃபீல் நினச்சா 3 மாதத்தில், முன்னாடி 6 மாதமாக இருந்தது, இப்போ 3 மாதமாக ஆக்கிட்டாங்க. கஃபீல் நினச்சா 3 மாதத்தில் கேன்சல் பண்ண முடியும். ஆனால் கஃபீலும் கேன்சல் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் 6 மாதத்தில் சம்டைம் கேன்சல் ஆகும் சிஸ்டத்தில். ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்காமா முடிகிறதுக்கு 1 வருஷம் இருக்குன்னா அந்த 1 வருட காலமும் அப்படியே இருக்கும். அந்த 1 வருட காலத்துக்கும் அக்காமா கேன்சல் ஆகாது. அக்காமா கேன்சல் ஆகிறதுக்கு அந்த 1 வருடமும் காத்திருக்கணும், அக்காமா முடியும் வரைக்கும். சம்டைம் 2 வருஷம் இருந்துச்சுன்னா அந்த 2 வருடமும் காத்திருக்க வரும்.
சில நேரங்களில் கஃபீல் போய் கேன்சல் பண்ணலாம், சில கஃபீல் வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க, கோபத்தில் கேன்சல் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சில கஃபீல் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் காதிம் வீசாவில் 4 மாதம் தானே உங்களுக்கு லீவுக்குரிய கால அவகாசம். சிலர் வந்து 6 மாதம் கிட்ட நெருங்கும் போது வந்திருக்காங்க, ஒரு பிரச்சனை ஆகலை. சிலர் வந்து 7 மாதத்துக்கு பிறகு வந்திருக்காங்க. எல்லாமே சான்ஸ் தான், நம்மளுக்கு சொல்லவே முடியாது. சிஸ்டமில் சில கொலாபரேஷன்கள் நடக்கும். ஆனால் சில கஃபீல்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்மளும் அது முடியும். இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு லீவ் எடுக்க போகிறீங்க, 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அக்காமா அடிச்சிருக்கிறீங்க, 1 வருஷத்துக்கு உங்களுக்கு லீவு தேவை. அப்போ என்ன செய்வாங்கன்னா கஃபீல், அக்காமா நீங்கள் போய் நாட்டுக்கு போய் லீவில் போனதுக்கப்புறம் 4 வருஷம் முடிஞ்ச பிறகு 4 மாதம் முடிஞ்ச பிறகு முடிய கிட்டவா கஃபீல் என்ன செய்வாங்க, பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் பாசிக்கு, மனித வளத்துக்கான பொது ஆணையத்துக்கு என்ன செய்வாங்க, மெசேஜ் ஒன்று போடுவாங்க. இந்த மாதிரி என்னுடைய தொழிலாளர் மறுபடியும் திரும்பி வருவார், சிவில் தகவலுக்கான பொது ஆணையத்துக்கு பாசிக்கு கம்ப்ளைண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் பண்ணுவார். என்னுடைய தொழிலாளர் இப்படி தான் லீவில் போயிருக்கிறார், அவருக்கு வந்து லீவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது, அவர் வருவார், டோன்ட் கேன்சல் அப்படின்ற மாதிரி அவங்க ரிக்வஸ்ட் ஒன்று வைப்பாங்க. வச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய அக்காமா நீங்கள் 1 வருஷம் நாட்டுக்கு வெளியே இருந்தாலும் கேன்சல் ஆகாது. ஆனால் அதே சில நேரங்களில் கஃபீல் என்ன செய்வாங்க, வேணுமெண்டே உங்களுக்கு அப்படி பண்ணிடுவாங்க, போயிட்டு வராமையா விட்டு நீ 1 வருஷத்துக்கு நீ வரவே முடியாது அப்படின்ற மாதிரி அந்த லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. சிலர் வந்து அவங்களே கேன்சல் பண்ணாமலே விட்டுருவாங்க. சிஸ்டம்லேயும் சில நேரங்களில் 6 மாதம் கழித்தும் சில அக்காமாக்கள் கேன்சல் ஆகாது, அப்படியே இருந்துடும். அப்போ என்ன ஆகும்னா, நம்மளுடைய அந்த அக்காமா எப்போ முடியுதோ, எக்ஸ்பயர் டேட் எப்போ இருக்குதோ அப்போ தான் நம்மளால் அது முடிஞ்ச பிறகு தான் புதிய வீசா எடுக்க முடியும். நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க, டிரைவர்களுக்கு 2.5 வருஷத்துக்கு வர முடியாது. ரிலீஸ் எடுக்கணுமா இருந்தால் கஃபீலோடைய விருப்பம் இருந்தால் மட்டும்தான் ரிலீஸ் எடுக்க முடியும். இல்லை அவங்க ஏதாவது அநியாயம் நம்மளுக்கு செஞ்சுருந்தாங்கன்னா அதை வச்சு நம்ம அமலாக போய் ரிலீஸ் எடுக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் கஃபீல்ட விருப்பம் தான், ரிலீஸ் தராதும் அவங்களுடைய விருப்பம். கேன்சல் பண்ணிட்டு வேணால் நம்ம நாட்டுக்கு போகலாம். கேன்சல் பண்ணிட்டு போனால் டிரைவர்களுக்கு வர முடியாது. பணிப்பெண்கள் மற்ற ஹாரிஸ் தப்பாக் அவங்க எல்லாருக்கும் வரலாம். மகரிப்புக்கு வாங்க கேட்குதுன்னு. ஓகே, இன்னும் ஏதாவது கேட்குறதா ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்டில் கேளுங்கள்.